our channel Techni Tamil. இந்த வீடியோ அரேயோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் ஒரு அரேவை யூசர் கிட்டேருந்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். யூசர் கிட்டேருந்து ஒரு அரேவை வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அந்த அரேவை டிக்ளேர் பண்ணணும். இன்டீஜர் டைப்பில் ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இன்டர்னல் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு அரேவோட நேம் இருக்கணும். அரேவோட நேம் நான் மார்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். மார்க் ஆஃப் ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க் தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் எனக்கு சைஸ் 5 இருந்தாலே போதும். நான் கொடுக்க போகிற அரேவோட சைஸ் எனக்கு 5 அப்படின்னா நான் அதில் 5 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கணும். அரே அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான் அரேன்னு சொல்லுவோம். நான் அரேங்கிறதுனால நிறைய வேல்யூவை வாங்க போகிறேன். நிறைய வேல்யூவை வாங்குறதுக்குமே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் அந்த ஸ்கேன்ஆஃப்ங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு 5 தடவை எனக்கு கால் ஆகணும். அதாவது மார்க்கோட சைஸ் எனக்கு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5 அப்படின்னா டோட்டலாக 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அந்த 5 சப்ஜெக்டோட மார்க் தான் நம்ம எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா எனக்கு ஸ்கேன்ஆஃப்ங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் 5 தடவை கால் ஆகணும். அதுக்காக 5 தடவை ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் போடணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை. நான் ஸ்கேன்ஆஃப்ங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஒரு 5 டைம்ஸ்க்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஐட்ரேட்டராக ஐன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் I ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான் ஒரு அரேவோட இண்டெக்ஸ் 0ங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரோட பொசிஷன் 0. ஸோ அதனால தான் நான் இங்கே I ஈக்குவல் டு 0ன்னு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் இருக்கணும். I less than 5. I less than 5னா ஒரு 5 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். எனக்கு எதுக்கு இந்த லூப் 5 டைம் ரன் ஆகணும்னா மார்க் ஆஃப் 5 அப்படின்னு அரே சைஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 5 இண்டீஜர்ஸ் இந்த மார்க் அப்படிங்கிற அரேல நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் எனக்கு இந்த லூப் 5 டைம்ஸ் எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பரை வாங்க போகிறோம். ஸோ இண்டீஜரை வாங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இங்கே எழுத போகிறோம். ஸ்கேன்ஆஃப் %d, ஆம்பர்சன். இந்த இடத்துல தான் நம்ம வாங்க போகிற வேல்யூவை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ மார்க்குங்கிற ஒரு அரேல தான் நான் எல்லாத்தையுமே போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். மார்க் ஆஃப் I. எதுக்கு இந்த I போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ எனக்கு 0 இருக்கும். மார்க் ஆஃப் ஐங்கும் போது மார்க் ஆஃப் 0. மார்க் ஆஃப் 0ங்கிறது தான் அந்த அரேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷன். நெக்ஸ்ட்டு I இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ ஐயோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ மார்க் ஆஃப் 1. மார்க் ஆஃப் 1னா அந்த அரேவை பொறுத்த வரைக்கும் அது செகண்ட் பொசிஷன். ஸோ ரெண்டாவதாக கொடுக்குற வேல்யூவை செகண்ட் பொசிஷனில் வைக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட்டாக லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கும். மார்க் ஆஃப் 4 லாஸ்ட்டாக கொடுக்குற வேல்யூவை மார்க் ஆஃப் 4ங்கிற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா மார்க் ஆஃப் 4ங்கிறது தான் லாஸ்ட் பொசிஷனாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா இந்த கான்செப்ட் நல்லாவே புரியும். ஸோ ஒரு ஃபார் லூப், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு ஸ்கேன்ஆஃப். இவ்வளோ தான் அரே யூசர் கிட்டேருந்து வாங்குறது. இப்போ மார்க்குங்கிற அரேல நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டோம். அது அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக மார்க்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்காங்கிறத அந்த அரேவே இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இண்டீஜர்ஸ்லாம் வாங்கி அரேல ஸ்டோர் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபார் லூப் போட்டு இந்த ஸ்கேன்ஆஃப்ங்கிற இடத்துல பிரிண்ட் ஆஃப்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபார் I ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி I லெஸ் தென் 5 I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் %d. எல்லா எலமெண்ட்டுமே நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும். கமா இங்கே எதுக்கு மார்க் ஆஃப் 5 கொடுக்குறோன்னா அந்த சேம் பர்பஸ் தான் இங்கேயும். அதே 1.c நான் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது நான் ஒரு 5 எலமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 5மே இண்டீஜர்ஸ். அதுக்கப்புறமா நான் கொடுத்த அந்த 5 நம்பர்ஸுமே மார்க்கில் ஸ்டோர் ஆகிட்டு மார்க் அப்படிங்கிற அரேல உள்ள எலமெண்ட்டை திருப்பி அதை பிரிண்ட் பண்ணும். இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் இப்போ நான் 5 நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 19 கொடுக்குறேன். திருப்பி ஒரு என்டர் இல்லை ஒரு ஸ்பேஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் என்டர் கொடுக்குறேன். நம்ம டோட்டலாக 5 நம்பர்ஸ் கொடுக்கணும். 87, 98, 100, 67. ஸோ நான் 5 நம்பர் கொடுத்துட்டேன். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 நம்பர்ஸ் நான் கொடுத்தேன். அந்த 5 நம்பருமே எனக்கு ஒரே லைனில் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதோட மீனிங் என்னென்னா ஒரு அரேவை யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறது தான். ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணும் போது இந்த லென்த் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. இப்போ மார்க் அப்படிங்கிறதுனால ஒரு 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது. அதனால் நான் மார்க் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்படி டிட்டர்மினாக இருக்கிறதுக்கு நம்ம சைஸ் கொடுத்துக்கலாம். இந்த சைஸையே நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோம். எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுன்னு இந்த சைஸை யூசர் கிட்டேருந்து வாங்கி அதுக்கப்புறமா நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணலாம். அவங்க எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். மார்க் ஆஃப் 100 அப்படி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
இந்த மார்க் அப்படிங்கிற அரே வந்து எனக்கு 100 நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணும். 100மே இன்டீஜர் டைப்பில் இருக்கணும். 100க்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ மார்க் ஆஃப் 100 நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மெமரியில் ஒரு 100 ஸ்பேஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். 100 ஸ்பேஸ் வந்து இன்டீஜரை சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ யூசர் வந்து சைஸ் 10 கொடுக்கலாம், 12 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம், இல்லை 1 வரைக்கும் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ் வந்து யூசர் கிட்டே தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால நான் சைஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை நீங்கள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சைஸை யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோம். printf enter the size of array அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற நம்பரை நான் வந்து சைஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஆம்பர்சன். போன தடவை வந்து இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தோம். எதுக்குன்னா இது 5 இன்டீஜர்ஸ் தான் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ண போது நம்மளுக்கு டிட்டர்மினாக தெரிஞ்சதுனால i less than 5, அதாவது 5 இன்டீஜர்ஸ் வாங்குற மாதிரி கொடுத்தோம். இப்போ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நம்பர் வாங்க போகிறோம். இப்போ 10ன்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா நான் 10 இன்டீஜர்ஸ் வாங்க போகிறேன். ஒருவேளை 12ன்னு கொடுக்குறாங்கன்னா நான் 12 இன்டீஜர்ஸ் வாங்க போகிறேன். அதனால இங்கே நான் 5ன்னு கொடுக்காம சைஸ்ன்னு கொடுத்துக்கணும். இந்த ப்ரோக்ராம் அப்படியே சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ இங்கே வந்து அத்தனை தடவை இந்த லூப் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும்போது 10ன்னு கொடுக்குறாங்கன்னா இந்த லூப் 10 டைம் வந்து எனக்கு ரன் ஆகும். 10 டைம் ரன் ஆகிறதுனால எனக்கு ஸ்கேனர் ஃபங்க்ஷனும் 10 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் நான் 10 நம்பர்ஸ் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அரேயில் போய். பிரிண்ட் பண்ணும் போது அதே மாதிரி தான் சைஸ்ன்னு கொடுத்துக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். enter the size of arrayன்னு கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு கொடுக்குறேன். அதாவது என்னோட அரேவோட சைஸ் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 2 தான் இருக்க போகுது. 100 ஸ்பேசஸ் எனக்கு மெமரியில் ஃப்ரீயாக இருக்குது, அலோகேட் பண்ணி வச்சுருக்கு. இருந்தாலுமே நான் அதில் 2 ஸ்பேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற 98 ஸ்பேஸுமே எனக்கு வேஸ்ட்டு தான். enter the size of array. ஸோ 2ன்னு கொடுத்துருக்கோமா. இப்போ எனக்கு 2 இன்டீஜர்ஸ் மட்டும்தான் கேட்கும். ஓகே, நான் வந்து என்டர் கொடுக்கல, இந்த தடவை ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸ் கொடுத்தாலே அது இன்னொரு வேல்யூ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். 67 and 89 கொடுத்தேன். அதே மாதிரி 67 and 89 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து வேறு சைஸ் கொடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் 10 இன்டீஜர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு 7 7 8 3 4 5 6 7 8 89 கொடுத்தேன். அது எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேவோட சைஸை இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு அரே வந்து யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறோம். அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் ஒருவேளை வந்து கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். லெஸ் தென் 50 எல்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்து நார்மலாக எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். இப்போது கிரேட்டர் தென் 50 இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து யூசர் கிட்டேருந்து அரே வாங்கிக்கிறது அதே ப்ரோக்ராம் தான். ஸோ பிரிண்ட் பண்ணும் போது மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் i equal to 0, i less than size, i ++. இது ஏன் போடுறோன்னா இது என்னோடய ஃபுல் அரேவையுமே வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே என்னோடய அரே வந்து ட்ராவர்சல் ஆகணும். அதுக்காக தான் நான் சைஸ் வரைக்கும் இந்த லூப்பை நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய கண்டிஷன் என்னென்னா ஒரு வேளை அந்த நம்பர் கிரேட்டர் தென் 50 இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நான் இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் மார்க் ஆஃப் ஐ. இந்த மார்க் ஆஃப் ஐ அப்படிங்கிறது எல்லா நம்பருமே வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கொடுக்கும். இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 நான் செக் பண்ணுறதுக்கு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். %d, மார்க் ஆஃப் ஐ. ஸோ லாஸ்ட்டாக செமிகோலன். ஒரு எலமெண்ட்டுக்குமே எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்காக நான் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல் அரேவையுமே நான் ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த அரேயில் எல்லா நம்பரையுமே நான் அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 நான் செக் பண்ணுவேன். அது ஒரு வேளை ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா எதுவுமே ஆகாது. எல் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல, அதனால அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். enter the size of array. நான் 5 கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஒரு 5 இன்டீஜர்ஸ் கொடுக்குறேன். 50 40 60 70 and 20 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 50 60 70 மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ 50 60 70. ஏன்னா இந்த 3 இன்டீஜர்ஸ் மட்டும்தான் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 50 இருந்துச்சு. அது 3மே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அரே நம்ம வாங்க போகிறோம். நிறைய மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிற ஒரு அரே வாங்க போகிறோம்.
அந்த அரேலேயே எது மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 2 நம்பருக்கு கிரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், 3 நம்பருக்கு கிரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட பார்த்தோம். இந்த வீடியோவில் மல்டிபிள் நம்பர்ஸோட மேக்ஸிமமான நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு 100 நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த 100லேயே எது மேக்ஸிமமான வேல்யூன்னு கூட அரே யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 3 அப்படின்னா 3 இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்து நான் அதை ஈஸியாக முடிச்சிடுவேன். இப்போ இதே 100 அப்படின்னா நான் 100 வேரியபிள்ஸ் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி 100 வேரியபிள்ஸை தனித்தனியாக நான் ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் இங்கே அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இப்போ 100 வேல்யூஸாக இருந்தால் கூட அதை நான் ஒரே ஒரு அரே ஆஃப் அதோட இண்டெக்ஸை வச்சு தான் நான் அதை அக்சஸ் பண்ணுவேன், ஈஸியாகிடும். அதே மாதிரி நான் 100 வேல்யூஸையுமே ஒரே இடத்துலையே நான் ஸ்டோர் பண்ண மாதிரியும் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு மல்டிபிள் வேல்யூஸ்க்கு எப்படி மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். யூசர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கிறதுக்கு நான் அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் வச்சுருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் தேவைப்படுது, அதாவது எந்த நம்பர் மேக்ஸிமமாக இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதனால மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன லாஜிக் இந்த மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்க யூஸ் பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் கமெண்டில் போட்டுக்கிறேன். இப்போ நான் அரே எக்ஸாம்பிளுக்கு 50, 60, 30, 20 இதுதான் என்னோட அரேன்னு வச்சுக்கலாம். இதில் கிரேட்டர் நம்பர் என்ன, அதாவது மேக்ஸிமமான நம்பர் என்ன, 60 தான் மேக்ஸிமமான நம்பர். அதுதான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லா நம்பருமே நான் வாங்குறதுக்கு கோட் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போகிறேன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல 50 தான் எனக்கு அரேயில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கிறது, அதாவது 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கிறது 50 தான். அந்த வேல்யூவை எடுத்து அதை தான் நான் மேக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த மேக்ஸ் ஈக்குவல் டு 15 நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதாவது மேக்ஸிமமான வேல்யூ இந்த அரேயில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் அப்படின்னு நான் சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரையுமே இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரையுமே நான் செக் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தில் எது கிரேட்டரான நம்பர் நான் செக் பண்ணுறேன். 60 தான் எனக்கு கிரேட்டரான நம்பர். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு 60, அதாவது மேக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது தான் எனக்கு மேக்ஸ் அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். மேக்ஸோட வேல்யூவை 50லேருந்து இப்போ 60க்கு மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 30 60 இது ரெண்டில் எது கிரேட்டர் நான் செக் பண்ணுவேன். 60 தான் கிரேட்டர். ஸோ அதனால் எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, மேக்ஸ் ஈக்குவல் டு 16 இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 60ஐயும் 20ஐயும் செக் பண்ணும். 60 பெருசா 20 பெருசான்னு. 60 தான் மேக்ஸிமமான வேல்யூ. ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் மேக்ஸ் ஈக்குவல் டு 16 இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேக்ஸில் என்ன நம்பர் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்ப்பேன். இந்த இடத்துல மேக்ஸ் ஈக்குவல் டு 16 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் 60ஐ பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த லாஜிக் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் யூசர்கிட்டேருந்து ஒரு அரே வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பரை அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நான் மேக்ஸ்னு ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு மார்க் ஆஃப் 0. எதுக்கு 0னா இந்த 0 தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஃபார் இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் சைஸ் i ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா மேக்ஸில் உள்ள வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மார்க் ஆஃப் i. இதுதான் நான் செக் பண்ண போகிறேன். அதாவது இந்த மேக்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கும், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட் இல்லைனா 8th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் மேக்ஸை விட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுது. கிரேட்டராக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக மேக்ஸோட வேல்யூவையே நம்ம மாற்றணும். மேக்ஸ் ஈக்குவல் டு மார்க் ஆஃப் i. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். அப்படி ஒரு வேளை மேக்ஸை விட ஒரு கிரேட்டரான நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நான் மேக்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் சொன்ன லாஜிக். ஸோ லாஸ்ட்டாக மேக்ஸிமமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு %d, மேக்ஸ். அதாவது நான் மேக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அரேயோட சைஸை கொடுக்கணும். நம்ம 6ன்னு ஃபஸ்ட்டு சைஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 6 இன்டீஜர்ஸ் நான் கொடுக்கணும். ஓகே, ஒரு 6 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் கிரேட்டர் தான் பிரிண்ட் பண்ண போகுது. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 89 பிரிண்ட் ஆகிருக்கு. 45, 56, 78, 45, 67 and 89. இதில் கிரேட்டரான நம்பர் 89 தான். ஸோ அதனால் எனக்கு 89 பிரிண்ட் ஆகிருக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் லார்ஜ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம். அரே ஆஃப் சைஸ் நான் இப்போது 15 கொடுக்குறேன். 15 நம்பருக்கான கிரேட்டரான வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க போகுது இப்போது.
இதில் நம்ம இப்போ 50 நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த 50 நம்பர்ஸில் 1 2 2 3 இதுதான் வந்து கிரேட்டரான நம்பர், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு 1000 நம்பருக்கு வேணாலும் அந்த 1000 நம்பரில் இருக்கிற கிரேட்டரான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மினிமமான வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் இங்கேன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். இங்கே லெஸ் தென் போட்டிருந்த இடத்துல கிரேட்டர் தென் போட்டிருந்தோம்னா எனக்கு மினிமமான வேல்யூவை கொடுக்கும். இங்கே நான் மினிமம்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து மினிமமாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரு 100 இன்டீஜர்ஸ் இருந்தாலுமே அதில் இருக்கிற மினிமமான வேல்யூவை இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் 3 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இதில் 23 தான் மினிமமான நம்பர். ஸோ இதை மாதிரி நம்ம மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் அரேவோட கான்செப்ட்ஸ் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட நம்ம சால்வ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னி தமிழ்.